உரிமை சட்டத்தின் கீழ் 25% இடஒதுக்கீட்டுக்கு தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்க மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தேசிய கல்விக் கொள்கை நிதியுடன் இதனை தொடர்புபடுத்தக்கூடாது என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தல். தமிழகத்தின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பு பெண்கள்தான் என்று சென்னையில் நடைபெற்ற புத்தக பூங்கா திறப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். வளர்ச்சியடைந்து வரும் துறையில் பெண் பணியாளர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை என்று பேச்சு. $2030 $1 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சி இலக்கை அடைய தமிழகம் பயணித்து வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. வரும் காலங்களில் கடனுதவி வழங்கி உலக வங்கி உதவும் என்று எதிர்பார்ப்பதாக நம்பிக்கை. கீழடி ஆய்வுகள் குறித்து இன்னும் அதிகமான அறிவியல் பூர்வ முடிவுகள் தெரிய வேண்டியுள்ளதால் அங்கீகரிக்கப்படவில்லை. போதிய ஆய்வு முடிவுகள் வந்தபோதும் அதனை மத்திய அரசு அங்கீகரிக்கவில்லை என தமிழக அரசு குற்றம் சாட்டி வந்த நிலையில் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் விளக்கம். கீழடி ஆய்வு முடிவுகளை அங்கீகரிக்காதது ஏன் என்று மத்திய அரசுக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி. ஒவ்வொரு முறையும் தமிழர்களின் வரலாற்றை நிராகரிப்பது மத்திய அரசுக்கு பொதுவாக உள்ளது என்றும் விமர்சனம். முருகன் மாநாடு தமிழக அரசியலில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று மத்திய இணையமைச்சர் எல்முருகன் கருத்து. திருப்பரங்குன்றத்தில் நடந்த சம்பவத்தில் காயமடைந்த முருக பக்தர்களுக்கு மருந்தாக இந்த மாநாடு அமையும் என்று பேட்டி. நாங்கள் மதவாத அரசியல் பண்ணலன்னா முருக பக்தர்களுடைய மனது புண்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு அந்த காயத்திற்கு மருந்தாக இந்த மாநாடு இருக்க போகிறது. முருக பக்தர்களை யாராவது சீண்டினாலும் கூட அவர்களுக்கு ஒரு அந்த ஒற்றுமை, அந்த பக்தர்களுக்கான ஒரு ஒற்றுமையை வெளிப்படுத்தும் விதமாக தான் இந்த மாநாடு இருக்கு. 10 மாவட்டங்களில் பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று கட்சியின் தலைவர் அன்புமணி அறிவிப்பு. 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் ஜூன் 15, 16, 18, 19 ஆகிய தேதிகளில் அன்புமணி சந்திக்க முடிவு. சென்னை கதீட்ரல் சாலையில் பிங்க் ஆட்டோ நிலை தடுமாறி சென்டர் மீடியனில் மோதி விபத்துக்குள்ளானதில் ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் பயணிகள் லேசான காயம். சாலையில் பள்ளம் இருந்ததால் விபத்து நிகழ்ந்ததாக பெண் ஆட்டோ ஓட்டுநர் குற்றச்சாட்டு. ஜூன் 14, 15 நீலகிரி மாவட்டத்திற்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை. ஜூன் 15 கோயம்புத்தூர், நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுப்பு. கேரளா அருகே நடுக்கடலில் 2வது நாளாக பற்றி எரிந்து வரும் சரக்கு கப்பலால் பரபரப்பு. அணைக்கும் பணி தீவிரமடைந்துள்ள நிலையில் கடல் உயிரினங்கள் பாதிக்க வாய்ப்பு. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தொடர்புடைய மூடா ஊழல் வழக்கில் 100 கோடி ரூபாய் மதிப்புடைய 92 சொத்துக்களை முடக்கியது அமலாக்கத்துறை. இதுவரை இந்த வழக்கில் ரூபாய் 400 கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தகவல். டெல்லி அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் தந்தை, 2 குழந்தைகள் ஆகியோர் பரிதாபமாக உயிரிழப்பு. தீ விபத்தின் போது உயிர் தப்பிக்க 7வது மாடியிலிருந்து கீழே குதித்து தாய் மற்றும் மகன் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.